இல்லம்டி அன்னைக்கிலே சுகர் 400 இருக்குல்ல, அதனால டாக்டர் டீ காபி பால் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வேணாம்ட்டியே. சரிக்கா, வேணான்னா விடுங்க. இடி நிம்மி, இதை கொண்டு அத்தையிட்ட கொடுத்துட்டு வரியாம்மா? எம்மா, நான் படிச்சிட்டு இருக்கேன்ல, நீ போய் கொடுமா. இடி, அம்மாக்கு அடுப்பங்கரையில வேலை இருக்குடி, இந்த பாலை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து படிவேன். எங்க ஆத்தா பொண்ணு, அதை மட்டும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்து படிங்களே. அம்மாச்சி, அத்தை எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்காங்க, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அம்மாச்சி. ஆமா ஆமா, முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ போய் அத்தை அது இதுன்னு என்னத்தையாவது பாசமா பேசனே. அவங்கள அங்கே காணமுன்னா இங்க ஓடி போய் ஒளிஞ்சா அவங்க என்னன்னு வந்து பேசுவாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட 4 வார்த்தை உட்காந்து பேசுறதே கிடையாது. அன்னைக்கிலே 24 மணி நேரமும் மூஞ்சிய உருன்னு மூஞ்சூர் மாதிரி வச்சிருந்தா எந்த பிள்ளைதான் போய் பேச? நீ தானே கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்போ. எம்மா, சும்மா இருமா. மைனிட்டின்னு இல்ல, யார் வந்தாலும் இவளுக்கு இப்படித்தானே இருக்காளுங்க. பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு சொல்லி பழகுங்கன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். யார் வந்தாலும் இப்படி ஊமை கொட்ட மாதிரி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காளுங்க. நாளைக்கு போற வீட்லயும் இதே மாதிரி இருந்தாளுங்கன்னா நாளைக்கு மனப்பாளையில மாமியா மருக. சரி விடும்ட்டே, சும்மா ஏன் பேத்திய கரைச்சு கொட்டிக்கிட்டு இருப்பா. பாரு அப்பத்தா, எப்ப பார்த்தாலும் அம்மா இப்படிதான் திட்டிக்கிட்டே இருக்கு. ஆமாட்டி, உங்க அப்பத்தாக்காரங்க சப்போர்ட் பண்ணலையே, நீங்க அப்படியே ஆடுவீங்க 2 பேரும் நின்றுகிட்டு. இதுல 2 பேர் வேற சேர்ந்துட்டாங்கல்ல, இனி உங்களை கையில பிடிக்க முடியுமா? ஆத்தாடி ஆத்தா, நல்லா புள்ள பத்தேன் போ. நானே போய் கொடுத்துட்டு வரேன்டி. இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாம எனர்ஜியை லாஸ் பண்ணணும்? என்ன சம்மந்தி, கழுத்துல பவுனெல்லாம் மின்னுது, எல்லாம் தங்கமா கவரிங்க? தங்கம் தான் சம்மந்தியம்மா, 5 பவுனு. என் மயன் மொட்டை கழுத்தா இருக்கேன்னு வாங்கி போட்டேன். பரவாயில்லையே, உங்க மயனாவது 5 பவுனுக்கு சங்கிலி வாங்கி போட்டு ஆத்தால அழகு வைக்கிறேன். என் மயனை பாருங்க, ஒரு 2 பவுனுக்கு ஒரு கொடி வாங்கி கொடுறா, கழுத்து மொட்டை கழுத்தா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் தான் வாங்கி தரேன். என்ன செய்யறது, ஒவ்வொருத்த வாங்கி வந்தா வரான் அப்படி. மைனி, மருமையும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னுலாம் வாங்காம இருந்திருக்க மாட்டாரு. கையில காசு இல்லாம இருந்திருக்கும் மைனி. உங்க மருமையனும் மகளும் என்னைக்குத்தான் கையில காசு இருக்குன்னு சொன்னாங்க. வருஷம் பூரா உழைக்கிறாங்க, ஆனா வருஷம் பூரா பஞ்சப்பாட்டுத்தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்றேன். ஆனா பொண்டாட்டிக்கு நல்ல விதவிதமா கலர் கலரா சேலை சட்டை வாங்கி கொடுக்க காசு இருக்கு. எங்கேயாவது போனா வந்தா நகை நட்டு வாங்கி போட்டு அழகு வாக்க காசு இருக்கு. உங்க ஆளுகளுக்கு பூரா நல்லது கெட்டது செய்யவும் காசு இருக்கு. பெத்த தாயினா எனக்கு ஒரு 2 பவுனுக்கு ஒரு கொடி வாங்கி கொடுக்க அவனுக்கு காசு இல்ல. கவலைப்படாய மைனி, நான் அன்னைக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். வேணாம் சம்மந்தியம்மா, என்னத்த சொல்ல போறியே? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். கட்டைக்கு காலு நீட்ட வேண்டிய வயசுதான், இனிமே சங்கிலி ஓட்டு நான் என்னத்த ஆட்ட போறேன்? இருந்துட்டு போறேன். சம்மந்தியம்மா, சங்கிலி வேணும்னு கேட்குறாங்களா வேணாம்னு சொல்றாங்களா? என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியலையே. உன் மயன் நான் எடுத்து போட்டேன் மயன், உன் மருமக ஆட்டக்காரியாவது 5 பவுனுக்கு சங்கிலி எடுத்து போட விடுறதாவது. நல்லால நம்மளுக்கு காது ஊத்துறாளுக. இந்த அன்னைக்கிளி தான் எடுத்து கொண்டு போட்டுட்டு வந்துட்டு அவன் மயன் எடுத்து போட்டோம்னு பொய் சொல்லியிருப்பா. ஆத்தாடி, ஒண்ணுமில்லைன்னு சொல்றாளுக. ஆனா ஆத்தா விட்ட வளர்க்கறதுக்கு இப்படி ஆகான்னு திரியிறாளுகளே. அப்பதான் அம்மாச்சி 2 பேரும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஆத்தாடி, சத்தமால பேசியிருப்போம் போல. அன்னைக்கிளி காதுல கேட்டுச்சுன்னா கொண்ட மைத்த ஆஞ்சு விடுவாளே. சம்மந்தியம்மா, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். காலையில ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. ஏட்டி, நீ வாரியா அப்பத்தாவோட தூங்க? வேணா அப்பத்தா, நான் இன்னைக்கு அம்மாச்சி கூடவே படுத்துக்கிறேன். ஏட்டி, நாளைக்கு உங்க அம்மாச்சி ஊருக்கு போயிரும்ல, அப்புறம் அப்பத்தான்னு வருவியல்ல, வாங்க நல்ல கொமட்டில குத்துறேன். ஆத்தாளுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. ஏய் அக்கோ, அன்னைக்கிலிக்கா எக்கோ, யாரடி அது? எக்கா, நிச்சயத்துக்கு ஆளெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, நீ பாட்டில் விறகு அள்ளிட்டு போறிய? என்ன நிச்சயதார்த்தத்துக்கு வரலையா நீ? ஏட்டி மனசா, அக்கா எப்படி வராம இருப்பேன்? அதெல்லாம் வருவோம் டி. காலையில சோறாக்குறதுக்கு விறகு இல்லைல, அதான் விறகு அள்ளி போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிருமேன்னு அள்ளிக்கிட்டு போறேன். எக்கா, காலையில எதுக்கு சோறாக்கிட்டு இருக்கேன்? நான் தான் காலையில டிஃபனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஏன் சோறாக்குற நீ? எட்டிலாம் 2 வேளைக்கும் சேர்த்து மாட்டி ஆர்டர் கொடுத்துட்ட, காசு உண்ட நல்லா வர்றேன். எக்கா, அதுக்கு என்னக்கா செய்யறது? ஒரு விசேஷக்கார வீட்டுல காசு செலவு பண்ணாம என்ன இருக்கிறது? அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா. நீ விறக போட்டுட்டு வீட்டுக்கு வா, சாப்பிடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரிம்டி வனசா, அப்ப அக்கா கொண்டு போட்டுட்டு ஓடியாரேன். ஆமா, நீ எங்க பானை எங்கேயுமா கிளம்பிட்ட ஆளுக்கு வர நேரத்துல? எக்கா, சாப்பாடு மட்டும்தாக்கா ஆர்டர் கொடுத்துருக்கேன், தண்ணி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம ஊர் அடிப்பைப்புல தான் பொழுதோட தண்ணி வருதுல்ல, அதை பிடிச்சி ஆளுக்கு ஒரு அண்டால ஊற்றி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்குவேன். வர்றவங்க போறவங்க குடிச்சுக்கிட்டு கையை காலை கழுவிக்கிடுவாங்கல்லக்கா. அதனாலதான் நானும் மாடனும் ஆளுக்கு ஒரு குடமா போட்டு அள்ளிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, கடையில தண்ணி பாட்டில கொடுக்க சொன்னாலுமே அதுக்கு ஒரு காசு போட்டுல கொடுப்பேன். நம்ம ஊர்ல தண்ணி வரையில எதுக்கு காசுக்கு போட்டு வாங்கினேன்? சரிம்மா, நீங்க 2 பேரும் அப்ப பிடிச்சி ஊத்தி வைங்க, நான் போய் ஒரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு ஓடியாடுறேன். சரியா?
சரிக்கா சரிக்கா, போய் வரசா ஒரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு வா. வரையில உன் மாமியா, உங்க அம்மா, உங்க மைனி எல்லாரையும் கூட்டிட்டு வாக்கா. நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டுக்கறலாம். சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா வந்து உன் வீட்டுல தானே எல்லாருமா சாப்பிட்றோம். சரியா, வாங்கி வச்சுட்டோம்னு சொல்றேன், அப்புறம் வாங்கி வச்சதெல்லாம் வீணா போயிரும்ல. ஆமாக்கா ஆமாக்கா, அதனாலதான் முக்கியமா சொல்றேன். சரி சரி, நிக்காம போய் கிளம்பிட்டு ஓடியா ஓடு. எடி மாறனே, தண்ணி வருதுல்ல? தண்ணி எல்லாம் வருதுக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குடம் நிறைஞ்சிருச்சுக்கா, இதை தூக்கிக்கிட்டு அந்த பானையை கீழே வைங்க. சரிம்மா சரிம்மா, இன்னும் 2 குடம் ஊத்துனா அண்டா நிறைஞ்சிடும். அம்பிடுத்தேன், அதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டுல உள்ள வேலையை பார்த்தா போதும் டீ. சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த குடம் நிறைஞ்சிருச்சு, தூக்குங்க. மாறனே, இந்த ஒரு குடத்தையும் ஊத்திட்டோம்னா அண்டா நிறைஞ்சிடும். அதை மட்டும் தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வந்துரு. சரியா? சரிக்கா, நீங்க போங்க, நான் அந்த நிறைஞ்சனோ தூக்கிட்டு வரேன். சரிம்மா, நான் போறேன். சரி, வீட்டில் இருந்தால் வேலை வேலைக்கு சோறாக்கணும், அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு இங்கே ஓடி வந்தா இந்த என்னடானா குடங்குடமா தண்ணியில விடுது. மாடனே, சீக்கிரம் வாம்டி. வந்துட்டு தான் இருக்கேன் வனசாக்கா. எடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவ வரப்போறாங்க. இந்த நேரத்துல ஸ்டூல போட்டு என்ன டீ செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? அக்கா, பூ டெக்கரேஷன்லாம் பண்ணணும்ல, அப்பதானே பார்க்க லுக்கா இருக்கும் வீடு, அதனால தான்க்கா பண்ணிட்டு இருக்கேன். எடி, இந்த வேலையெல்லாம் உங்க அத்தானை தானே பாத்துக்கிற சொன்னேன். அந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? தெரியலக்கா, காலையில இருந்து அத்தான ஆளையே காணுமே, அதனாலதான் சரி நம்மளாவது பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, நீ பண்ணின வரைக்கும் போதும். ஒழுங்கா கீழே இறங்கும் டீ. பொண்ணு கரையா இருந்துகிட்டு அதுல ஏறவும் இதுல ஏறவும் இப்பதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. இறங்கும் டீ கீழே. கை கால பசங்கச்சுன்னா என்ன ஆகுறது? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீனும் தண்ணி எள்ளிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நான் இந்த வேலையை பார்க்குறேனே. கிட்டி, அக்கா சொன்ன கேளும் டீ. ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்க சொல்லிவிட்டியாமா. டெக்கரேஷன் பண்ணலைன்னா இப்ப என்ன? வீட்டுக்குள்ள தானே விசேஷம். என்ன மகாலா இருந்தா அது இதுன்னு பண்ணி அலங்காரம் பண்ணலாம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீடு இருக்கிறபடி இருந்தா போதும். நீ கீழே இறங்கு. ஏன்க்கா அப்படி பண்ற? டெக்கரேட்லாம் பண்ணோன்னா பார்க்க லுக்கா அழகா இருக்கும்ல. எடி, இப்ப அலங்காரம் பண்ணலைன்னா என்ன? வீடு நல்லா சுத்தமா நீட்டா இருந்தா போதும். நீ உள்ளக்கு போய் ரெடி ஆகு போ. என்னவோ பண்ணு போ. சும்மாவே இந்த மாப்பிள்ளையோட அக்காக்காரி பல்லு சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லைன்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் அத்தனை பட்டி டிங்கரிங் வேலையும் பார்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கே ஊர்பட்ட காசு செலவு. அதுல ஏறி டெக்கரேஷன் பண்றேன், இதுல ஏறி டெக்கரேஷன் பண்றேன்னு கீழே விழுந்து கை காலை உடைச்சுக்கிட்டா என்ன பண்றதா? அதுக்கு வேற தேவையில்லாம செலவழிச்சுக்கிட்டு தெரிய முடியுமா கல்யாண நேரத்துல? என்ன மனசாக்கா டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணுமில்லட்டி மாடனே, அண்டா நிறைஞ்சிருச்சு, அந்த குடத்தை கீழே வச்சிருமா. சரிக்கா, வேற ஏதாவது வேலை இருக்குங்களா? இல்லடி மாடனே, வேற என்ன வேலை இருக்கு? சாப்பாடு படி எல்லாம் ஹோட்டல்ல இருந்து தானே வருது. அதனால வீட்ல எல்லாம் பெருசா வேலை இல்லடி. சரி, நீ போய் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு ஓடியா ஓடு. இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேக்கா, சரி, அப்ப நான் கிளம்புறேன். யோ சிங்காரா, எங்கே சுத்தி நீ வீட்டுக்கு தானே வரனே? வாடி மவனே, உனக்கு வச்சுக்கிறேன். நீ தம்புடு தூரம் படிச்சு சொல்றேன். வீட்டுல உள்ள வேலையை பூரா நீதான் பார்க்கணும். நிச்சயதார்த்த வேலையை அத்தனையும் நீதான் எடுத்து செய்யணும்னு சொல்லி இருந்தும் இப்படி நீ எங்கேயோ குடிக்க போயிட்டில. மவனே, எங்கே சுத்தி நீ வீட்டுக்கு தானடா வரணும். வாடா, நீ வச்சுக்கிறேன் உன்னைய. அன்னைக்கு விறகு வெட்ட போனவ அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லம்மா. சும்மா தானே எனக்குள்ள உட்காந்துருக்கேன். நானும் வந்தேன்னா கூட 2 விறகு வெட்டி கொடுத்துருப்பேன்ல. ஆமா, உடம்பு பூரா சுகரையும் பிரஷரையும் வச்சுக்கிட்டு நிக்க முடியாம குனிய முடியாம இருக்க. இதுல மகளுக்கு வந்து விறகு வெட்டி கொடுக்க வேண்டியதேன். அட ஏமா நீ வேற. சரி, மைனிட்ட சொன்னியா வனசா வீட்டு விசேஷத்துக்கு போகணும்னு? மைனி கிளம்பிட்டாகலாமா? இல்லம்டி, இப்பதான் மகாராணி எந்திரிச்சு பல்லு விளக்கிக்கிட்டு நின்றாங்க. சரிம்மா, 9 மணிக்காவது எந்திரிச்சாகல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் விடு. எம்மா, காலையில டிஃபனுக்கு வனசா வீட்டுக்கே வர சொல்லிட்டா. காலையில டிஃபனு மத்தியான சாப்பாடு எல்லாமே அங்கேயே போடுறாங்களாம். நம்ம எல்லாருமா சேர்ந்து அங்கேயே போய் சாப்பிட்டுக்குருவோம். சரியா? சரிம்மா, தாய் தப்ப இல்லாத புள்ள நம்ம தான் போய் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும். இங்கனக்குள்ளேயே வேலையை பார்க்குறோம்னு குடஞ்சிக்கிட்டு இருக்காம காலகாலத்துல கிளப்பி பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு கிளம்புங்க வாங்க. ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். நம்மளை விட்டு அவளுக்கு யார் இருக்கா? நம்ம தானே முன்னாடி போய் நிக்கணும். அன்னைக்கிலே ஒரு டம்ளர் தண்ணி எழுதிட்டு வாமா. இந்த வாரேன் மாமா. என்ன மாமா, முகமெல்லாம் வாடி போய் கலப்பா இருக்கு. வயக்காட்டுல வேலை அதிகமா? ஆமா அன்னைக்கிலே வாழை கொலைக்கு வரப்பு வெட்டி விட போனேன். அது பாரு அப்படியே வேலை இழுத்துருச்சு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சரிம்மா, தண்ணியை கொடு. மாமா, நயன்தாரா நிச்சயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா? அன்னைக்கிலே நிச்சயதார்த்தம் மகால ஊரை கூட்டி செஞ்சா கூட ஏதாவது கொண்டு போய் செய்யலாம். வீட்டில் சிம்பிளா தானே வைக்கிறாங்க. அட பார்த்துக்கலாம். அன்னைக்கிலே கையிலையும் காசு இல்லை. கல்யாணத்துக்கு ஏதாவது நகை நட்டு செஞ்சுக்கலாமா? கையில காசு இல்லைன்னு சொல்றீங்களோ? நான் வெறுங்கைய வீசிக்கிட்டு என்னத்த போறோம்? ஏதாவது கிஃப்ட் மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வருவோமேன்னு பார்த்தேன். நீங்க தான் காசு இல்லைன்னு சொல்றீங்களே. சரி மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்துக்கு மோதிரம் செயின் ஏதாவது எடுத்து போட்டுக்குருவோம். இப்போ சும்மா வெத்தலை வாக்கோட 500 ரூபா காசை வச்சு கையில் வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி மணிக்கிளி, அப்படி பார்த்துக்க. கல்யாணத்துக்கு ஏதாவது நல்லதா செஞ்சுக்கிருவோம்.
சரி மாமா, இங்கனுக்குள்ள உட்காந்து பேசணும்னா பொழுதே போயிடும். உங்களுக்கு வேட்டி சட்டை அயன் பண்ணி கட்டில்ல வச்சிருக்கேன். குளிச்சுட்டு அந்த துணியை எடுத்து போட்டுக்கிட்டு வாங்க, சரியா? நானும் மைனி பிள்ளை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறேன் மாமா. சரி மணிக்கிளி, அப்ப நான் போய் குளிச்சுட்டு நேரடியா அங்கே வந்துடுறேன். தண்ணி கேட்ட மனசையும் குடிக்காம அப்படியே வச்சுட்டு போயிட்டாருவார். என்ன அத்தை, ரிலாக்ஸா உட்காந்துட்டீங்க? சாப்பிட்டாச்சா? இல்லம்மா, அதான் நிச்சயத்துக்கு போறோம்ல, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமா? நிச்சயத்துக்கு போறோமா? என்ன நிச்சயம்? யாருக்கு? அதாம்மா, அன்னைக்கிளியோட ஃப்ரெண்டு வனசான்னு ஒரு குட்டி வருவாள்ல, அவ தங்கச்சிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா. காலையில டிஃபனுக்கு மத்தியான சாப்பாடுக்கெல்லாம் அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வா சௌமியா, அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்டுக்குருவோம். என்னத்த சொல்றீங்க? அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்றதா? அடுத்த வீடெல்லாம் இல்லம்மா சௌமியா, நம்ம அன்னைக்கிளிக்கு நல்ல பழக்கமான பிள்ளைதான். அவ கல்யாணம் கட்டி வந்த நாளில இருந்து அந்த பிள்ளையும் இங்கனக்குள்ளதான் இருக்கா. நல்ல அக்கா தங்கச்சி மாதிரி பழகிக்கிருவாளுகம்மா. அங்கே போய் சாப்பிடுவோம் வா. நம்மளுக்காண்டி தானே சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மைனி வாங்க மைனி, உங்களுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாரியெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போவா? அன்னைக்கிளி, ஃபங்க்ஷன்லாம் இருக்கட்டும், காலையில டிஃபன் ரெடியா? மைனி, வனசா வீட்டுல டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மைனி. ஹோட்டல்ல இருந்து வந்துருச்சான். வாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்குருவோம். அன்னைக்கிளி, என்ன உன்ன மாதிரி பிச்சைக்கார குடும்பம் நினைச்சியா? ஓ வீட்டுக்கு சரிதானு வந்தா அடுத்த வீட்டுல போய் சாப்பிட சொல்ற? சௌமியா, எம்மா சும்மா இருமா. என்ன சவுண்ட குடிக்கிறீங்க? உங்களுக்காக தானே நான் அன்னைக்கிளி வீட்டுக்கு வந்தேன். அவ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறா, யார் வீட்டுக்காவது சோறு திங்க போறானா, அவளும் அவ பிள்ளைங்களை மட்டும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. விருந்தாளி வந்த எனக்கு அவ வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா? என்னையும் போய் அங்கே சாப்பிட்டுக்கனா என்ன அர்த்தம்? ஐயோ மைனி, நம்ம என்ன சோத்துக்கு இல்லாமல அவ வீட்டுக்கு போறோம்? ஃபங்க்ஷன்ங்கிறதுனால தானே போய் சாப்பிட போறோம். போதும் நிறுத்த அன்னைக்கிளி, சும்மா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். உனக்கு தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷன் வச்சா நீ தான் போகணும். என்னோட பர்மிஷன் இல்லாம நான் வரேன்னு எப்படி நினைக்கலாம் நீ? ஐயோ மைனி, தப்புதேன். சரி எல்லாருமா போய்க்கிரலாமேன்னு காலையில ஒண்ணு ஆக்காம விட்டு தொலைஞ்சிட்டேன். செத்த இருங்க மைனி, இந்த 2 கரண்டி மாவள்ளி ஊத்து தோசை ஊத்தி எடுத்துட்டு வரட்டா? இந்த பட்டிக்காட்டுல எவ்வளோ ஒருத்தி விசேஷம் வைக்கிறாளாம். அவ வீட்டு விசேஷத்துக்கு நான் நாக்க தொங்க போட்டுட்டு சோத்துக்கு போகணுமா? எவ்வளோ இரிட்டேட் பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய. ஐயோ மைனி, செத்தங்கனுக்குள்ள இருங்க, நான் போய் 2 தோசை ஊத்தி எடுத்தாரேன். எல்லாம் உங்களை சொல்லணும் அத்தை. என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் என்னோட லெவலுக்கும் உங்க மக வீட்டுக்கு வந்ததே என்னோட பெரிய தப்பு. இங்க வந்து உட்கார்ந்து இவ ஆக்கி போறத சாப்பிட்டுட்டு இருக்கிறது பத்தாம எவ்வளோ ஒருத்தி வீட்டுல போய் சோத்துக்கு நிக்க சொல்றீங்க பாத்தீங்களா? ச்சே, எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. உங்களை பார்த்தாதான் இப்ப எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏட்டி, இதுக்கு தாமட்டி நான் ஊருக்கு கிளம்புறேன்னு நேத்தே சொன்னேன். நீ இதே ஒரு நாள் இருந்துட்டு போ, அரை நாள் இருந்துட்டு போ, நீங்க வத்தி அவ எம்பிட்டு பேச்சு பேசுறானே. ஓ மை காட், ச்சே, சரியான டிராமா கம்பெனி வச்சு நடத்துதுங்க அம்மா மகளும். ச்சீ, எரிச்சலா இருக்கு. இந்த பட்டிக்காட்டுல இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீங்க வந்தா வாங்க, வரட்டி போங்க, நான் கிளம்புறேன். மைனி கோச்சு கதைய மைனி. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டது தப்புதே. என்னைய மன்னிச்சிருக்க மைனி. இங்கனக்குள்ள செத்த உட்காருங்களேன், 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். இங்க பாரு அன்னைக்கிளி, என் புருஷனோட பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என்ன என் வீட்டுல சாப்பாடு இல்லாம உன் வீட்டுல சோத்துக்காக வந்தேன் நினைக்கிறியா? அங்க போய் சாப்பிட, இங்க போய் சாப்பிடுன்னு அசிங்கப்படுத்துறேன். மைனி, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன், சாப்பாடு ரெடி பண்றோம் தானே சொல்றேன். ஏன் இப்படி மறுபடியும் அதையே மூட்டை கட்டி வச்சு பேசுறிய? உங்க லெவல் வேறதே, ஏன் லெவல் வேறதே. யாருதே இல்லைன்னு சொன்னா? அன்னைக்கிளி, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அவ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பெரிய ஸ்டேட்டஸ்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. நீனு பின்னாடியே தொங்கிட்டு இருக்கிய. என்ன போனா போகட்டும், விடுமுட்டியே. இந்தாதான் கோடீஸ்வரி பேசிட்டாங்கல்ல, அப்புறம் ஏமா நீ ஏங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? உங்க மக நல்ல 4 வீட்டுக்கு தட்டு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. தின்னுக்கிட்டு இங்கேயே இருங்க, வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்க சொல்லிட்டேன். மைனி, அம்மா ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கு, விடுங்க மைனி. நீங்களும் சரிக்கு சமமா பேசாதீங்க. பெரிய மனுஷி தானே, புத்தி இல்லாம என்னத்தையோ பேசுதுன்னு நினைச்சுக்கிற வேண்டியதானே. விடு அன்னைக்கிளி. தராதரம் பார்க்காம இந்த மாட்டு தொழுவத்துல வந்து 4 நாளா தங்கியிருக்கேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். எம்மா இங்க பாருமா, மைனி கோவப்படுறாங்க. நீ வேற ஏமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற? ஏட்டி, என்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்ற? உன்னைய பிச்சைக்காரியை விட கேவலமா பேசுறா. அவ காலில் விழுந்து கும்பிட சொல்றியோ? வாயை முடிக்கிட்டு பேசாம இருமுட்டி. என்னைய தனமா பேசுறாங்க? நம்ம மைனி தானே, ஏன் அண்ணன் பொண்டாட்டி தானம்மா, பேசுனா பேசிட்டு போறாங்க, விடுமா. இங்க பாரும்டி, கொட்ட குனியவன முட்டாள், குனிய கொற்றவன முட்டாளுங்கிற கதையா? அவ பேச பேச நீ அப்படியே அடங்கிக்கிட்டே போறிய. என்ன நீங்க என்ன சோத்துக்கு இல்லாம அவ வீட்டுல போய் நின்றீங்களா? குழம்புக்கு இல்லாம அவ வீட்டுல போய் நின்றீங்களா? என்னமோ பிச்சைக்காரியை விட கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கா. அவ காலில் போய் விழுகிறா. இவ போனா போயிட்டு போறா, விடமுட்டியே, தள்ளுகிட்டே. ஐயோ மைனி, ஏன் மைனி கோவப்படுறிய? எங்க அண்ணனோட 10 பேரா பிறந்திருக்கா. நான் ஒருத்தி தானே மைனி பிறந்திருக்கேன். ஒருத்தி பிறந்தவ வீட்டுக்கு வந்துட்டு 4 நாள் கூட இருந்து கஞ்சி குடிக்காம இந்த விரட்டி விட்டுட்டான்னு ஊராளுக பேசுவாளுக மைனி. கொஞ்சம் அமைதியா இருங்க மைனி, கோவப்படாதீங்க மைனி. பத்தியா உன்னோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் வெளியில வருது. இப்ப கூட ஊராளுங்க உன்னை தப்பா பேசுவாளுங்கிறதுக்காக தானே என்ன இருக்க சொல்ற. சீ, தள்ளுங்கிட்டே.
அட ஆண்டவா, சந்தோஷமா ஒரு விசேஷத்துக்கு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்புன என்னைய தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையா விட்டுட்டியடா அப்பா. நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கே பொறுக்கலையா?